ரகளையில ஈடுபட்ட ரவீனா டாண்டனுடைய வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. பிக் பாஸ் சீசன் 8 இந்த மாசத்துல தான் தொடங்க இருக்கா. பிரியா பவானி சங்கர் தன்னுடைய காதலனோட ஜாலி ட்ரிப் போயிருக்காங்க. அதே மாதிரி நிக்கில் கல்ராணியும் ஆதியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில விசிட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க ஆக்ட்ரஸ் ஆன ரவீனா டாண்டன். ரோட் ரேஜ் அப்படிங்கிறது வாகனத்தை வேகமா அல்லது கண்மூடித்தனமா இயக்குறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவுல இதனால ஏற்படக்கூடிய விபத்துகள் சமீப காலமா அதிகரிக்க தொடங்கியிருக்கு. பணக்காரர்களும் அரசியல் சினிமா பிரபலங்களும் அடிக்கடி இந்த மாதிரியான விபத்துகளை ஏற்படுத்தி சர்ச்சையில சிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல புனேல மது அருந்திட்டு கார் ஓட்டின பணக்கார குடும்பத்தை சேர்ந்த 17 வயது சிறுவன் ஏற்படுத்தின விபத்துல ஒரு பெண் உட்பட 2 இளம் ஐடி ஊழியர்கள் கொல்லப்பட்டிருந்திருக்காங்க. இந்த வழக்கு நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மும்பைல பிரபல பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆன ரவீனா தன்னுடைய காரை வேகமா ஓட்டிட்டு போக பெண் ஒருத்தர் அவங்க கார்ல விழுந்து காயமடைஞ்சிருக்காங்க. மும்பையின் பகுதியில கார்டர் அப்படிங்கக்கூடிய சாலையில இருக்கக்கூடிய ரவீனா டாண்டனின் வீட்டுக்கு பக்கத்துல தான் காரை பார்க் செய்யக்கூடிய இடத்துல இந்த விபத்து நடந்திருக்கு. விபத்து ஏற்படுத்தின கார் டிரைவர் நியாயம் கேட்க வந்தவங்கள சராமாரியா தாக்கிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த கார்ல இருந்து போதையில தள்ளாடிய நிலைமையில இறங்கி வந்த ரவீனா அங்க இருந்தவங்களை தாக்கினதா சொல்லப்பட்டிருக்கு. ரவீனாவை அங்க இருந்த பல பேரும் சூழ்ந்து கொள்ளவே ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்க, தயவு செஞ்சு என்னை அடிக்காதீங்க அப்படின்னு ரவீனா அவங்க கிட்ட கத்திருக்காங்க. இந்த சம்பவத்தை அங்க இருந்தவங்க படம் பிடிக்கிறத பார்த்த ரவீனா செல்போனை தட்டிவிட முயற்சி செஞ்சதும் வீடியோல பதிவாயிருக்கு. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய கும்பலோட வாக்குவாதம் செய்யக்கூடிய வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. கலவையான விமர்சனங்களையும் பெற்றிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. எல்லா மொழிகள்லயும் வெற்றி அடைஞ்ச ஒரு ரியாலிட்டி ஷோனா அது பிக் பாஸ் தான். தமிழ்ல இதுவரைக்கும் முதல் சீசன்ல இருந்து உலகநாயகன் கமலஹாசன் தான் ஒவ்வொரு சீசனையும் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. இதுக்காக அவர் வாங்கக்கூடிய சம்பளம் கூட மிகப்பெரிய ஒண்ணு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடைசியா நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய பிக் பாஸ் 7ல மக்கள் கிட்ட இருந்து அதீத வரவேற்பை பெற்று டைட்டில் வினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன அர்ச்சனா. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியின் மூலமா பிரதீப் ஆண்டனிக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில வர அக்டோபர் மாசம் பிக் பாஸ் சீசன் 8 தொடங்க இருக்கிறதா தகவல்கள் வெளியா இருக்கு. இதுக்கான வேலைகள் இப்போ மும்பரமா நடந்துட்டு இருக்கா. இது ஒரு பக்கம் இருக்கு. பிரியா பவானி சங்கர் வளர்ந்து வரும் ஒரு நடிகையா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட நடிப்புல கடைசியா ரத்னம் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்துக்கு கலவையான பல விமர்சனங்களும் வந்துச்சு. இந்த சூழ்நிலையில தன்னுடைய கல்லூரியில இருந்தே ராஜவேலு அப்படிங்கிறவரை காதலிச்சிட்டு இருக்காங்க பிரியா பவானி சங்கர். பல வருஷமா காதலிச்சிட்டு வந்திருக்கக்கூடிய இவங்க இன்னும் சில வருஷங்கள்ல கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா. இந்த சூழல்ல ராஜவேலுவோட அடிக்கடி இவங்க வெளிநாட்டுக்கு போறது வழக்கமான ஒரு விஷயம் தான். இப்ப சமீபத்துல இவங்க ஆஸ்திரேலியாவுல இருக்கக்கூடிய சிட்னிக்கு சுற்றுலா போயிருந்திருக்காங்க. அப்ப எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களை அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல போட்டிருக்காங்க. அது ரசிகர்களை பெரிதும் கவர்ந்துட்டு இருக்கு. கூடவே சிட்னிக்கு இந்த முறை வந்த போதுதான் அதனுடைய முழுமையான அழகை எங்களால உணர முடிஞ்சிச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. அமைதியான நகரத்துல அழகான மெமரிக்கல் அப்படின்னு சொல்லி அவங்களோட போட்டோஸ் எல்லாம் போட்டு மகிழ்ச்சியான இமோஜிஸ் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இது சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த காதல் பறவைகள் வெளிநாட்டுல பறக்க மதுரை கோயில்ல விசிட் பண்ணிருக்காங்க. இந்த 2 காதல் ஜோடிகள் மதுரை கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிருக்காங்க. கோலிவுட் சினிமாவின் நட்சத்திர தம்பதிகளான ஆதி மற்றும் நிக்கி கல்ராணி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல போய் சாமி தரிசனம் பண்ணிருக்காங்க. இவங்களை அடையாளம் கண்டு கொண்ட பொதுமக்கள் பல பேரு அவங்களோட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு.